பாரதிய ஜனதா அரசியலை விட மோசமான அரசியல், மதவாத சாதியவாத அரசியலை விட ரொம்ப மோசமான அரசியலை விஜய் அரசியல் மாதிரி ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஒரு அரசியல் நடவடிக்கை, செய்தியாளர்களை கேவலப்படுத்துவது, தனது ரசிகர்களை கேவலப்படுத்துவது, தனது கட்சி நிர்வாகிகளை கேவலப்படுத்துவது, தன் கட்சியில் சேர வந்தவர்களை கேவலப்படுத்துவது, அது செங்கோட்டையனாக இருக்கட்டும், நாஜி சம்பத்தாக இருக்கட்டும், கட்சி சேர வந்தவங்களை கூட பார்த்து அவங்களோட உட்காந்து ஒரு செய்தியாளர்களை சந்திப்பது கிடையாது. எதற்குமே பதில் சொல்லாமல் பனையூரில் படுத்து தூங்கிட்டு தனக்கு பிடித்த நடிகர் நடிகைகளின் திருமணத்துக்கு ரிசப்ஷனுக்கு மட்டும் தனி விமானத்தில் சென்று வருபவர், தன்னுடைய பட ப்ரமோஷனுக்காண்டி மலேசியாவுக்கு தனி விமானத்தில் சென்று வருபவர், இதை தாண்டி பனையூரை தாண்டி வருவாயாங்கிற மாதிரி பனையூர்லேயே படுத்துக்கிட்டு நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், எதை பற்றியும் பேச மாட்டேன், நான் மக்கள் பிரச்சனை, மாநில உரிமை எதுவுமே எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு வந்து தெரியவும் செய்யாது, டெல்லியில் நாக்பூரில் எழுதி தரதை நான் செயல்படுத்துவேங்கிற ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் விஜய்ங்கிறது 100க்கு 1000 விழுக்காடு உறுதியாயிருச்சு. இதுக்கு மேலே இதை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அளவுக்கு எனக்கு விஷயங்கள் வருது.